கவனிங்க, கூட்டல் சமணினா ஒன்றும் இல்லைங்க. ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஏதோ ஒரு நம்பரை கூட்டும்போது திரும்ப அந்த நம்பரே வரணும். இப்போ இதோட பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் B/A அப்படியே தலைகீழாக சொல்லணும். ஏன் அப்படின்னா 4 நம்பர் பவரில் பார் இருந்தால் 4 தடவை 9 டினாமினேட்டரில். ஸோ மேலே அந்த வேல்யூ அப்படியே போட்டோம். ஓகே, ஸோ அப்போ இது என்னன்னா சிம்பிளாக இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணும் போது வெல்கம் டு அதின் இன்ஸ்டியூட். நம்முடைய மேத்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம், அதாவது எண்ணியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம் எண்ணியலை பொறுத்த லெவலில் நமக்கு 6th இருக்குது, 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 8th and 9th ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சில டாபிக்ஸை நம்பர் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எண்ணியல்னு சொல்லியே கொண்டு வந்திருப்போம். இப்போ 10th நம்ம போகும்போது எப்படி கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா, அதை கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அப்படின்னு, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடும். அதாவது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் சொல்லுவோம், தொடர்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்ற ஹெட்டிங்கை அதை தனியாக கொண்டு போயிருப்போம். சரிங்களா? அதுவும் ஒரு என்னது நம்பர் சிஸ்டம், நம்பர்ஸை பற்றின ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி பவர்ஸ் இருக்கு இல்லையா, பவர்ஸை வச்சு பார்க்கக்கூடியது, ரூட், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், அந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ற ஒரு சில டாபிக்ஸில் கொண்டு போயிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம்ன்ற டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம பிரிச்சிருக்கிறது படி நம்பர் சிஸ்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்பர்ஸ், எண்கள்னா என்ன, ஸோ அதில் நமக்கு எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பொறுத்தளவில். அதில் ரொம்ப ட்விஸ்டடாக நம்பர் சிஸ்டத்தில் தான் நமக்கு அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் அது ஆசிரியர் தகுதி தேர்வில் பேப்பர் 1 எழுதினாலும் சரி, பேப்பர் 2ல் எழுதினாலும் சரி, இல்லை SGT அதாவது பேப்பர் 1க்கான நியமன தேர்வு எழுதினாலும் சரி. ஸோ எல்லாமே காமனாக நமக்கு 6th to 10th அந்த எண்கள்லேருந்து முக்கியமாக ஒரு சில ட்விஸ்டட் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது, அதில் எதெல்லாம் முக்கியமானது, அதை எப்படி கவர் பண்ணுறது, ஸோ எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர்ஸ்னால் என்ன, நம்ம ஆல்ரெடி பேசிக் வீடியோஸ்லேயும் நிறையா பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் கவனிங்க. ஃபஸ்ட் எடுத்தோனையுமே எண்களை எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள், நல்லா கவனிங்க. அடுத்து சில டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் வரும். சரிங்களா? முதல் பேசிக் பார்த்துட்டு போவோம். பாருங்கள், இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம மனிதர்கள் பேச ஆரம்பித்த நம்பர், அப்படி தானே. எண்கள்னால் என்னங்க, எண்கள்ன்றது எப்படி உருவாகியிருக்கும். மேக்ஸ் மேஜராக இருந்தால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஓகே, ஸோ அதர் மேஜருக்காகவே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் எண்கள், அதாவது நம்பர்ஸ்ன்றது எப்படி உருவாகி இருக்கும், நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. கவுண்ட் பண்ணுறதுக்குலாம் நம்பர்ஸ்லாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணியிருப்பான், ஒரு அந்த ஆதி காலத்தில் இருந்த மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கால்நடைகளை மேய்ச்சல் அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கும் போது, ஸோ முக்கியமான ஒரு சில காலகட்டத்தில் தான் நம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஒரு இப்போ 50 ஆடு இருக்குது ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அத்தனை கவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, கற்களை எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டப்பாக்குள்ளேயோ ஒரு பாக்ஸ்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ இத்தனை எடுத்து போட்டுருவாங்க. இப்போ வரும்போது செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆடை உள்ளே விடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்ப்பாங்க. அதில் 2 கல் மிஸ் ஆகுது அப்படின்னா எங்கேயோ 2 ஆடு மாட்டியிருக்கு, போய் கூட்டிகிட்டு வரணும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்தது தான் எண்கள். ஸோ எண்ணும் போது அப்போ என்ன பண்ணுறோன்னா, இயற்கையாக மனுஷனுக்கு சில எண்கள் யார்கிட்ட இருந்து கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அது நம்ம கண்ட்ரியில் எங்கேருந்து வந்துச்சுன்னுலாம் தெரியல. சரிங்களா? ஃபஸ்ட்டு மனிதர்கள்ட்ட தோன்றின எண்கள், அதுதான் இயல் எண்கள். ஸோ அதனால தான் நேச்சுரல் நம்பர்ஸ், இயற்கையாக மனிதர்கள் தோன்றின நம்பர்ஸ் 1. ஸோ 1 தானே முதல் எண்ணிருப்போம். -1 -2 இல்லாமல் தெரிஞ்சிருக்க போகுது, 0 எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அங்கே அப்புறம் அடுத்து என்னன்னா 9க்கு மேலே சில பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1ல் ஆரம்பிக்கணும், 1ல் ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். இது மனிதர்கள்ட்ட இயற்கையாக தோன்றின எண்கள் சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ இது பல வருஷங்களாக இப்படியே இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்ன மிஸ் ஆகுது, அதாவது எதுவுமே இல்லை. சரிங்களா?
எதுவுமே இல்லாமல் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 மாடு இருந்துச்சு, ஒரு மின்னல் தாக்கி 10மே இறந்து போயிடுச்சு, அந்த இடத்துல காலி எம்டி. ஸோ அதை டினோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பல ஆண்டுகளாக இல்லை. ஸோ அப்போ தான் நம்ம இந்தியன்ஸில் ஆரியப்பட்டான்ற இந்தியர் கண்டுபிடிச்சது தான் ஜீரோன்றது அப்போ தான் புதுசு கண்டுபிடிச்சு. ஜீரோ இல்லாத காலம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜீரோ வந்ததுக்கப்புறம் தான் இந்த நம்பர் சிஸ்டம் எண்கள் வந்து முழுமை அடைஞ்சிச்சு. அதனால தான் தமிழில் முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரல், இயற்கையாக பேசுனது. ஸோ ஜீரோ வந்ததுக்கப்புறம் தான் எண்கள் ஓரளவுக்கு முழுமை அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் முழு எண்கள்னு சொல்லுவோம். ஸோ அது ஸ்டார்ட் வித் 0, 0, 1, 2, 3, 4 அப் டு. ஸோ இப்படி இருந்தால் அது முழு எண்கள்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? ஸோ 1, 2ல் ஆரம்பித்தா அது 7 எண்கள், 0ல் ஆரம்பித்தா முழு எண்கள். ஸோ இதில் வந்து பேசிக்காக ஒரு சில கொஷின்ஸ் கேட்கலாம். முதல் ஆவரேஜஸில் சராசரி பார்க்கும்போது கொஷின்ஸ் இருக்கும். முதல் 5 இயல் எண்களோட சராசரி என்ன, ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ 1ல் தான் ஆரம்பிக்கும், 1லேருந்து 5 வரை. அப்போ ஆவரேஜ் என்ன வரும்? 1 + 5 6, 6/2 3 வரணும். அப்படி தானே ஆவரேஜ்? ஓகே, சராசரி இப்போ 1 + 6, அதாவது 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். அப்படி பார்த்தாலும் அந்த 3 தான் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். இது முழு எண்கள் எப்படி கேட்பாங்க? முதல் 10 முழு எண்களோட சராசரி. முதல் 10 முழு எண்கள்னா எது அர்த்தம்? ஹோல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 10 ஹோல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன வரும்? 0ல் இருந்து யோசிச்சு பாருங்க. முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு 0ல் இருந்து 9 வரை இருக்கக்கூடியதான் முதல் 10 நம்பர். அப்போ 0 + 9/2, அப்போ 4.5 நமக்கு கிடைக்கும். அதாவது 0லேருந்து 9 வரை எல்லா நம்பரையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4.5 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது வருவோம். இயல் எண்கள்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன வரல அப்படின்னா 1/1 வந்திருக்கும். கரெக்டாக 1, 2, 3 0. ஸோ இப்போ நெகட்டிவ் மைனஸில் இருக்கக்கூடிய எண்கள் வரும்போது அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0, 1, 2, 3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப் டு போகும். இப்போ மைனஸில் இருக்க எண்களையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மைனஸ் இன்ஃபினிட் அப்படியே அப் டு போயிட்டே இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுக்கள். முழு எண்கள் வேற, முழுக்கள் வேற. இந்த வார்த்தை தமிழில் குழப்பம். சரிங்களா? முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவாகவும் போயிட்டே இருக்கும், நெகட்டிவாகவும் போயிட்டு இருக்கும், நியூட்ரலாக 0வும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ புரியுதா? அப்போ முழுக்கள்னா என்ன தெரியுது, இன்டிஜர்ஸ்னால் என்ன தெரியுதுல்ல? ரைட். ஸோ இதில் பாசிட்டிவாக இருக்குது 1, 2, 3, 4 அப் டு போதுலே அது பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மிகை முழுக்கள். தமிழில் மிகை முழுக்கள். பாசிட்டிவ் இன்டிஜர்னா எது ஆரம்பிக்கணும்? 1, 2, 0ன்றது பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை. ஓகே, பாசிட்டிவ்ன்றது 1, 2, 3 அப்டுன்னு போனால் பாசிட்டிவ். மிகை முழுக்கள். மைனஸில் -1, -2, -3 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து குறை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் ஒரு தடவை ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்னன்னா இப்போ 0, 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 0வையும் சேர்த்து சொன்னோம்னா அப்போ அதுதானே சார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் கரெக்டு. ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து அப் டு போயிட்டே இருக்கும். இப்போ 0, 1, 2, 3 இன்டிஜர்ஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இது நான் நெகட்டிவ், அதாவது குறை அற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, 2, 3ன்னு போனால் முழுக்கள்னு நான் சொல்கிறேன். 1, 2, 3ன்னு போனால் அது பாசிட்டிவ் மிகை முழுக்கள், மைனஸில் இருந்தால் குறை முழுக்கள். இப்போ 0வை சேர்த்து 0, 1, 2, 3ன்னு சொன்னால் அது குறை அற்ற முழுக்கள். குறை அற்ற முழுக்கள்னு அர்த்தம். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதுங்களா இது வரைக்கும்? ஓகே, இது ரொம்ப பேசிக். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தது தான். புரியுதுல இது வரை? ரைட். ஸோ இதுக்கப்புறம் 1, 2, 3 0 நெகட்டிவ்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னது? ஃப்ராக்ஷன், பின்னங்கள், தசம எண்கள். ஸோ இதான இன்னும் இருக்குது நம்பர்ஸில். அப்போ பின்னங்கள் வரும்போது அதை தான் ஃப்ராக்ஷன்ஸ். எனி பின்னம், இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய பின்னம். கீழே இருக்க நம்பர் 0வாக இருக்கக்கூடாது. Q வந்து ≠ 0. ஒரு ஃப்ராக்ஷனில் டிவைடரில் வர நம்பர் 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பின்னம், எந்த ஒரு பின்னமாக இருந்தாலும் அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விகிதமுறு எண்கள், ரேஷ்னல் நம்பர். இதோட சிம்பிள் Q. நேச்சுரல் நம்பருக்கு என்ன? ஸோ என்ன நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ன்றது W. இன்டிஜர்ஸை Z.
ஜெட்டில். ஓகே, ஜெட். ஸோ சிம்பிள். ஸோ இஜெட்ன்றது இதுதான். ஹோல் நம்பர்ஸ் டபிள்யூன்றது 0 1 2 3. ஸோ இது நேச்சுரல் நம்பர் எண். ஸோ அதே மாதிரி இப்போ விகிதமுறு எண்கள், ரைட்லா? அதாவது ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா Q. ஸோ விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எண்ணை, அதாவது பின்னங்கள், அனைத்து பின்னங்கள், ஆல் ஃப்ராக்ஷன்ஸ், சரிங்களா? எல்லா ஃப்ராக்ஷனையுமே என்ன சொல்லிடலாம்னா விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆல்ரெடி ஃப்ராக்ஷனாக இருக்குது. இப்போ 2/3, 5/4, 5/6. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன், எனி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து விகிதமுறு எண்கள், ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டோம். ஓகே, அதே மாதிரி ஒரு எண்ணை உங்களால் ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற முடிஞ்சிருச்சு, சரிங்களா? சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா அதுவும் விகிதமுறு எண் தான், ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஷ்னல் நம்பர் விகிதமுறு எண்ணா ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஃப்ராக்ஷனை தான் விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸாம்பிள் இப்போ 2ன்ற ஒரு நம்பர் இருக்குது. 2ன்ற நம்பர் விகிதமுறு எண்ணா என்னால் மாற்ற முடியும். விகிதமுறு என்னான்னு கேட்டால் 2ன்றது எங்கே வரும்? நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்கும், ஹோல் நம்பருக்குள்ளே இருக்கும், இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்க ஒரு நம்பர். ஸோ இதை நான் பின்னமாக மாற்றணும்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவோம்? ஒரு நம்பருக்கு கீழே எப்பயுமே 1 சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு நம்பருக்கு டிவைடரில் 1ன்றது சைலண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2வை கீழே 1 போட்டு 2/1ன்னு எழுத முடியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் இப்படி எழுத முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா நம்பர்ஸையுமே இப்படி எழுத முடியும். சரிங்களா? -2 இருந்தாலும் -2/1, -3 இருந்தாலும் -3/1. அப்போ எல்லாமே, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா விகிதமுறு எண்களோட ஒரு ஃபேமிலி, விகிதமுறு எண்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு செட்டு தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 0 இல்லை, இதோட 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, கரெக்டாக? இதில் இப்போ இதோட மைனஸை சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ எதுவுமே இது இங்கே வந்துருச்சு பாருங்களேன், இப்போ இது இங்கே வந்துருச்சு, சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே விகிதமுறு எண்களுக்குள்ளே இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன வருது? பின்னம் வருது, ஃப்ராக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுது? கரெக்ட் தானே? அப்போ ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் நம்ம ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். அப்போ அது ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கிடுவோம், சரிங்களா? ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ ஒரு சில டிஃபரன்ஸ் இருந்துச்சு, பார்த்தோம். 0 ஒரு இடத்துல இல்லை, ஒரு இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல நெகட்டிவ்ல, இன்னொரு இடத்துல நெகட்டிவ் இருக்குது. இப்போ இன்னொரு இடத்துல ஃப்ராக்ஷன் தனியாக எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இப்படி பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்குது. ஆனால் விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர், ஸோ இதை மட்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த டீம்லேயே இல்லாத ஒன்று, தனியால். இது வரைக்கும் பார்த்த எந்த நம்பருமே இல்லை, இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு நம்பருமே விகிதமுறு எண் இல்லை. இப்போ பார்த்தோம்ல, இதில் எதுவுமே ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் சரி, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 3 எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி விகிதமுறா எண்கள் இர்ரேஷனலில் வராது. அப்போ எது சார் இர்ரேஷனல் அப்படின்னா ரூட்டில் எழுதுகிறோம். √2 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுகிறோம், இது ஒரு இர்ரேஷனல். √3 இர்ரேஷனல். √4 எழுதவா சார்? √4 எழுதலாமா? இல்லை. ஏன்? இதோட வேல்யூ 2, கரெக்ட் தானே? √4 வரக்கூடாது. ஏன்? ரூட்டுன்ற 4ன்றப்போ அதோட வேல்யூ 2 வந்துடும். 2ன்றது இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபேமிலி, அதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? ரைட். அப்போ இங்கே இது வராது. அப்போ ரூட்டை விட்டு எடுக்க முடியாத எண்கள் தான் இங்கே வரணும். என்னது? விகிதமுறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர். அப்போ √5, √6, √7, √8, √9 வராது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ரூட்டை விட்டு எடுக்க முடியாத நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 2√5, ஸோ ரூட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ 2 + √5, சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னது? விகிதமுறா எண்கள் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஸோ இது போக 2 வேல்யூஸ் இப்போ சயின்டிஃபிக்காக நோட் பண்ணுவோம் மேக்ஸில். என்னது? பை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். பை வந்து அப்போ என்னன்னா இது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர். அதே மாதிரி சயின்டிஃபிக்கில் யூஸ் பண்ணுவோம், ஈயோட வேல்யூ, சரிங்களா? விகிதமுறா எண். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இர்ரேஷனல் நம்பர்னால் என்ன தெரியுதா? ரூட்டை விட்டு எடுக்க முடியாது, ப்ளஸ் என்னது? பை அண்ட் சயின்டிஃபிக் வேல்யூஸ். ஓகே, ரைட். கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். விகிதம் ரேஷனல் நம்பர்ன்றது ஒரு எண்ணை பின்ன வடிவத்தில் எழுத முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்ல? விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம். எல்லா பின்னங்களும் வந்துடும், அதே மாதிரி எல்லா நம்பர்ஸுமே வந்துடும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே, ரைட். விகிதமுறா எண்ணுனா இந்த ஃபார்மேட்டில் விகிதம், அதாவது P/Q பின்ன வடிவில் எழுத முடியாத எண்கள்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூட்டில் வரக்கூடியது, சயின்டிஃபிக் வேல்யூஸ் எல்லாமே. ஓகே, ரைட். ஸோ இப்போ இன்னொரு பாயிண்டாக சேர்த்துக்கோங்க. இங்கே இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெசிமல், அதாவது பாயிண்டில் தசம எண்களை பற்றி பார்க்கல. ஓகே, தசம எண்களை பொறுத்தளவில் இப்போ ஒரு நம்பர் இருக்குது சார்,
2.432 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இல்லை இன்னும் ஒரு 10 நம்பர் வருது. ஆனால் ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன எண் அப்படின்னா விகிதமுறு எண். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 2.43567 இருக்குது, ஒரு இடத்துல நிப்பாட்டிருச்சு. ஆனால் இப்படி புள்ளி இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வருவோம். 2.432 இப்படி 3 புள்ளி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே முடியாமல் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு, ஒரு 10 நம்பருக்கு அப்புறமா கூட முடியுது அப்படின்னா முடிகிறது வேற, முடியாமல் போய்கிட்டே இருக்குது வேற. சரிங்களா? அப்போ முடிஞ்சிருச்சு, பாயிண்டில் முடிஞ்சிருச்சுன்னா அந்த நம்பரை எங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னா விகிதமுறு எண்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அது பின்னாடி பார்ப்போம். பின்ன வடிவத்துக்கு மாற்ற முடியும். ஓகே, ஆனால் இதை பின்ன வடிவத்துக்கு மாற்ற முடியாது. எதை சொல்கிறேன்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 432 அப்படியே நம்பர்ஸ் நிறைய கிடச்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பையோட வேல்யூவை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.14க்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? 100 நம்பர்ஸ்க்கு மேலே போய் டாட்னு இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வருது. இப்போ ஈயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும், கவுண்ட் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஆனால் சில நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் பையோட வேல்யூவை 3.14ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? தோராய மதிப்பு தான், ஆனால் அக்யூரேட் வேல்யூ 14க்கு அப்புறம் அப் டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ முடியாமல் போய்கிட்டே இருந்தால் அது விகிதமுறாயன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூவாக நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னா விகிதமுறாயன். முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். புரியுதுங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் வர சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ இதெல்லாம் புரியுதில்ல? இது வரைக்கும் விகிதமுறா என்ன விகிதமுறு என்னன்னு தெரியுது. இப்போ மெய்யெண்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கவனிங்க. ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் சேர்த்து Q + Q டேஷ். Q டேஷ்னா விகிதமுறா எண், Qனா விகிதமுறு எண். இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டோம்னா அந்த பாக்ஸுக்கு பேர் தான் என்னது? மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? விகிதமுறு எண்கள் இருக்குது, விகிதமுறா எண்கள் இருக்குது, எல்லா நம்பர்ஸுமே அதுக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதை ஒரு சார்ட் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கவனிங்க. ஸோ அப்போ இதுதான் நேச்சுரல் நம்பர்ன்றது 1 2 3. ஸோ அதோட +0 எக்ஸ்ட்ரா 0 இருக்கும், அப்படி தானே? ஸோ அப்போ ஹோல் நம்பர் அப்படி தானேங்க? ஹோல் நம்பருக்குள்ளே நேச்சுரல் நம்பர் எக்ஸ்ட்ரா 0 இங்கே 0 1 2 3ன்னு இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக இன்டிஜர்ஸ் மைனஸும் சேர்த்துருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கும், எக்ஸ்ட்ரா 0 வரும். ஸோ இது எல்லாமே இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்கும். 0 1 2 3 4 எல்லாமே இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்கும், எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் வரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இது எல்லாமே Qவில், அதாவது விகிதமுறு எண்ணில், ரேஷ்னலில் இருக்கும். கரெக்ட் தானே? நம்பர்ஸ் எல்லாமே ரேஷ்னலில் இருக்கும். அது போக பின்னங்கள், புரியுதுங்களா? அது போக பின்னமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர். ஸோ இது தனி டீம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். Q டேஷ்ன்றது என்ன சொன்னோம்? விகிதமுறா எண். இர்ரேஷ்னல்ன்றது ரூட்டில் எடுக்க முடியாத நம்பர்ஸ், பை வேல்யூ, இ வேல்யூ, பாயிண்டில் முடியாமல் போய்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக மாற்றணும் அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம்? ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவரை காமனாக புரிஞ்சிருக்கும். ரைட். சில பேசிக்கான விஷயங்களே சில நேரங்கள் குழப்பத்தை உண்டாக்கிடும். ஓகே, பார்ப்போம். அப்படிதான் ஃப்ராக்ஷன்ஸ், பின்னங்கள் எடுத்துக்கிடுவோம். பின்னங்கள் பார்க்கும்போது பின்னங்கள் ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் ஒரு சில சின்ன கொஷின் கேட்கும்போது அதில் தப்பு பண்ணிடுவோம். ஓகே, பார்ப்போமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பின்னங்கள்னால் என்னென்னு பார்ப்போம். தகு பின்னம், தகா பின்னம், இன்னொன்று கலப்பு பின்னம். இதான 3 ஃப்ராக்ஷன்ஸ் தான், ப்ராப்பர், இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ தகு பின்னம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1/2, 3/4 இல்லை 6/11. ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா தகு பின்னங்கள், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே இருக்க நம்பரில் 2ஆல் டிவைட் பண்ணவே முடியாது. ஒரு தடவை கூட அடங்காது. தமிழில் சொல்லணும்னா 1ல் 2 வந்து ஒரு தடவை கூட அடங்காது, 3ல் 2 வந்து 4 வந்து ஒரு தடவை கூட அடங்காது, டிவைட் ஆகாது. ஸோ இப்படி இருந்தால் இதுதான் ப்ராப்பரான ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஃப்ராக்ஷன். ஏன்னா டிவைட் பண்ணவே முடியாது. இதை நீங்கள் டிவைட் பண்ணாலே 0 பாயிண்ட்டுன்னு தான் கிடைக்குமே தவிர 1.2 3 பாயிண்ட்டுன்னு கிடைக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதை ஃபுல்லாக டிவைட் பண்ணால், இப்போ டிவைட் பண்ணால் 0.5. ஸோ 0 பாயிண்டில் தான் கிடைக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். கரெக்டுங்களா? தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது தொப்பி, அதாவது தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில்.
இது பகுதி. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ ஏன்னா இதில் ஸ்டேட்மெண்ட் ஆகும்போது தப்பு பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஓகே. இந்த பகுதி வந்து சின்னதாக இருக்கணும், சாரி தொகுதி வந்து சின்னதாக இருக்கணும், பகுதி அதாவது கீழே இருக்க நம்பரை விட மேலே இருக்க நம்பர் கண்டிப்பாக சின்ன நம்பராக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதுவே மாற்றி எழுதுறேன் சார், 11/6ன்னு இருக்குது. அதாவது என்ன இருக்கும், நியூமரேட்டரில் இருக்க நம்பர் பெருசாகவும் டினாமினேட்டரில் இருக்க நம்பர் சின்னதாகவும் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது தகா பின்னம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி வரக்கூடிய எல்லா பின்னமுமே தகா பின்னம் தான். எக்ஸாம்பிள் 7/3. ஏன் அப்படின்னா 11ல் 6ன்றது ஒரு தடவையாவது வருது, 1 6 6 மிச்சம் 5, கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி வரனால இதை டிவைட் பண்ண முடியுது. அதாவது இதை டிவைட் பண்ணால் 1 பாயிண்டில் கிடைக்கும், 0 பாயிண்டில் கிடைக்காது. ஸோ இப்படி இருக்கனால இதை தகா பின்னம் சொல்கிறோம். இந்த தகா பின்னத்தை தான் நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா கவனிங்க. இப்போ 11ல் 6 எத்தனை 6 இருக்குது? ஒரே ஒரு 6 தான் இருக்குது, ஒரு 6 மிச்சம். 11ல் 6 போச்சுன்னா மிச்சம் 5/6. இந்த டிவைசரே வந்துடணும். அப்படி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் அதை என்ன மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் கலப்பு பின்னம். 1 5/6. முன்னாடி ஒரு நேச்சுரல் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடியது. சரிங்களா? தகு பின்னம் வரக்கூடிய ஒரு நேச்சுரல் ஏலியன், அதுக்கப்புறம் ஒரு தகு பின்னம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதான் கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ இதை சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 7ல் 3 எத்தனை 3 இருக்குது? 2 3, 3 6, மிச்சம் 1, கரெக்டானே? /3. சேம் டிவைசர் தான் வரும். ஸோ அப்போ 2 1/3ன்றது என்ன அர்த்தம்? 2 1/3ன்றது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் அகெயின் அதுலேருந்து திரும்ப இங்கே ரிட்டர்ன் வர முடியும். எக்ஸாம்பிள் எப்படி வரலாம் யோசிச்சு பாருங்க. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 6 × 1 6 + 5, இதை ஆட் பண்ணணும். 6 × 1 6 + 5 11/6. ஸோ அப்போ தகா பின்னத்திலிருந்து கலப்பு பின்னம், கலப்பு பின்னத்திலிருந்து தகா பின்னம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 × 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 3 6 6 + 1 7, அப்போ 7/3. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே சார், இவ்வளோ சிம்பிளாக சார் இருக்குது. இதில் எப்படி சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சிம்பிளாக தான். -5 1/4 இதோட வேல்யூ என்ன? -5 1/4 சின்ன விஷயந்தான். இப்போ தமிழ் மேஜராக இருக்கீங்க, உங்களுக்குலாம் அது ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கிடும். மேக்ஸ் மேஜருக்கே சில நேரம் குழப்பமாயிடும். என்ன சார் பண்ணுறது அப்படின்னா என்ன யோசிப்போம்? 4 5 20, -20 + 1, அப்போ -19/4. ஸோ இப்படி சில பேர் கொண்டு போவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மைனஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா மைனஸை குழப்பமே வராமல் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 5 1/4. ஸோ இப்படி தான் வச்சுக்கிறணும். மைனஸ்ன்றது 5க்கும் காமன் இடையில. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்ன அர்த்தம்னா 5 + 1/4ன்னு அர்த்தம். இப்போ 1 + 5/6ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் காமனாக இருக்குது அப்படின்னா -5 -1/4ன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ தூரம் போவேன்னா மைனஸை காமனாக வச்சுட்டு தான் யோசிக்கணும். ஸோ அதை உள்ளே கொண்டு வராதிங்க. இதை மட்டும் பாருங்கள். அப்போ 5 அப்போ மைனஸ் மட்டும் மறைச்சிட்டு இப்போ 5 1/4ஓட வேல்யூ என்ன வரும்? ஐநாங்க 20 + 1 21/4. அப்போ இதோட ரிசல்ட் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா -21/4. ஓகேவா? -21/4. ஸோ இப்படி தான் போடணும். சிம்பிளான விஷயம் தான், குழப்பத்தை உண்டாக்கிடும். ஓகே. ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு அதிகமாக கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஏறு வரிசையில் எழுதுறது, இறங்கு வரிசையில் எழுதக்கூடியது. அசெண்டிங் ஆர்டரில் மாற்றுங்க அண்ட் டிசெண்டிங் ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின், இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு இப்போ SGD நடந்து முடிஞ்ச பேப்பரோ நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு நடந்துச்சுங்களா, அதை SGTன்னு சொல்லணும். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 2 ஃப்ராக்ஷன் இருக்குது, P/Q R/S அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதில் இந்த P/Qவை விட R/S பெருசாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஃப்ராக்ஷனை கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் எழுதுறேன் பாருங்கள்.
ஸோ இப்படி இருக்குது இந்த ஃபார்மேட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. P/Q ஒரு ஃப்ராக்ஷன், அதை விட பெரிய ஃப்ராக்ஷன் இன்னொன்று இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு இடையில ஃப்ராக்ஷன்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம், நிறையா ஃப்ராக்ஷன்ஸை உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் வருதுன்னா அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா P/Q லெஸ் தென் P+R. நல்லா புரிஞ்சுக்கோங்க. P+R நியூமரேட்டர், அதாவது தொகுதி 2 ஆட் பண்ணுறோம், டிவைடட் டினாமினேட்டர் 2 ஆட் பண்ணுறோம், பகுதி 2 லெஸ் தென் R/S. ஸோ இது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1/3 இருக்குது, 1/2 இருக்குது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இதை விட 2/3 வந்து பெரிய ஃப்ராக்ஷன். ஏன்னா டிவைட் பண்ணி பாருங்கள், 0.5 அங்கே 0.6 வந்துடும். ஓகே, ஸோ இது ரெண்டும் பெருசு. இப்போ இது ரெண்டுக்கு இடையில ஒரு ஃப்ராக்ஷனை கிரியேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா 1/2 லெஸ் தென் இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ சார்? 1 + 2 3, கீழே 2 + 3 5. ஓகே, லெஸ் தென் 2/3. ஸோ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட வேல்யூவெல்லாம் இது கிடைக்கும். இப்போ இது ரெண்டை வச்சு கிரியேட் பண்ண முடியும், அப்படி தானே? இதை விட இது பெருசு. அப்போ 1 + 3 இதை அப்படியே எழுதிக்கிறேன். 1/2 லெஸ் தென் 1 + 3 4 டிவைடட் பை 2 + 5 வந்து 7 லெஸ் தென் 3/5. ஸோ இப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்க முடியும், இடையில நிறையா ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் இடையில என்ன ஆகும்? 3 + 2 5, 5 + 3 8 லெஸ் தென் 2/3. ஸோ அகைன் நான் இது ரெண்டுக்கு இடையில ஃப்ராக்ஷன் கிரியேட் பண்ணுவேன். இது ரெண்டுக்கு இடையில ஃப்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே போக முடியும். சரிங்களா? ஸோ இப்படி ஃப்ராக்ஷன் ரெண்டு விகித, அதாவது ஃப்ராக்ஷனால விகிதமுறு எண்கள் தானே ரேஷனல் நம்பர். 2 ரேஷனல் நம்பர் இருக்குது, அதாவது ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அதுக்கிடையில் நம்ம நிறையா ஃப்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம SGT எக்ஸாமில். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரி அசெண்டிங் ஆர்டர் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, பின்னங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சில இடத்துல சில ட்ரிக்கியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ரொம்ப அதிகமாக இருந்தால் அது வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருந்தால் அது பெருசாக இருக்கும், டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் சின்னதாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், பொதுவாக மெத்தடே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்படி இருக்குது, இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா முதல் டினாமினேட்டர்ஸ் பகுதி எல்லாத்தையும் எடுத்து எல்சிஎம் பார்க்கணும். இப்போ எல்சிஎம் பார்த்தா என்ன சார் வரும்? 5 10 எல்சிஎம் நம்ம பேசிக் இன்னும் பார்க்கல, பட் பேசிக்காக தெரிஞ்சு. ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம்மை பொறுத்தளவு நம்ம பேசிக் மேக்ஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம், இனி அடுத்து வரப்போகிற கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ காமனாக பார்ப்போம். எல்சிஎம் நம்ம பேசிக் மேக்ஸ் கிளாஸில் எப்படி பார்த்தோம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். பெரிய நம்பர் எடுக்கணும். பெரிய நம்பரில் இது எல்லாமே டிவைட் ஆகுதானா? இல்லை. மிச்ச நம்பர் எல்லாமே டிவைட் ஆகணும் அப்படின்னா அது எல்சிஎம். ஸோ இது எல்லாமே டிவைட் ஆகுதானா? இல்லை. எது டிவைட் ஆகலை? 20 டிவைட் ஆகலை. 30 20 வகுப்படாதுங்க. அப்போ என்ன பண்ணணும்? 30 எல்சிஎம் இல்லைன்னா 30ஓட மடங்குகள் மல்டிபிள்ஸில் போய்கிட்டே இருக்கணும். 30 இல்லைன்னா 30 + 30, அதாவது 60 90 இப்படி யோசிக்கணும். அப்போ 30ல் டிவைட் ஆகலாம். ஆனால் 60 வரும்போது என்ன ஆகுது? 60ல் 20 டிவைட் ஆகும், 10 5 15 எல்லாமே டிவைட் ஆகுது. அப்போ 60 தான் எல்சிஎம். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் 60ஆக மாற்றணும். எல்சிஎம் என்னவோ அதே வேல்யூவாக மாற்றணும். அப்போ இதை நான் 60ஆக மாற்றணும்னா இதோட என்ன பெருக்கணும்? 5 60ஆக மாற்றணும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சேம் 12ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? -36/60. ஓகே, ஸோ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 10 60. அப்போ மேலே 6ஆல் 6 7 42, கீழே 3 தடவை 3 20 60. அப்போ 3 15 45. ஓகே, கீழே 2 டைம்ஸ் 2 30 60. அப்போ மேலே 2ஆல் -28. ரைட். அதே மாதிரி கீழே 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் 60. இதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 32. ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை, இறங்கு வரிசை. நெகட்டிவில் இருக்கனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும், அதுதான் ஏறு வரிசை. தெரியல? -3 -2 -1 0 1 2 3. நெகட்டிவ்ல இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக எழுதுனா தான் அது ஏறு வரிசை. சரிங்களா? ஓகே, அதாவது அசெண்டிங். ஓகே, ஸோ அப்போ பெரிய நம்பர்
மைனஸில் பெரிய நம்பர் எது இங்கே இருக்குது 45/60 அதாவது -15/20. ஓகே, அடுத்தது 42 -7/10. ஓகே, அடுத்தது 36 -3/5 தான் அடுத்த லெவலில் பெருசு. ஓகே, அதுக்கப்புறம் 32 -8/15 தான் பெருசு. கரெக்டா? அடுத்தது லாஸ்ட் இன்னொன்று 28 -14/30. ஸோ இதுதான் ஏறு வரிசை. பெரிய நம்பர்லேருந்து போகணும். ஓகே, மைனஸாக இருந்தால் நெகட்டிவாக, பாசிட்டிவாக இருந்தால் சின்ன நம்பர்லேருந்து போகணும். அப்படியே மாற்றி எழுதணும். ஸோ இது இப்படி ஏறு வரிசை இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இது ரொம்ப காமனான கொஷின். ஓகே, ரைட். ஸோ இனிமேல் தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போகிறோம். ஓகே, நம்மளோட டெட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ரொம்ப வித்தியாசமாக கேட்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸுக்கு போக போகிறோம். கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே பேசிக், போகிற பேசிக் தான் பார்த்துருக்கோம். ஓகே, பார்ப்போம். ரைட், கவனிங்க. ஃபஸ்ட்டு கூட்டல் சமணி பெருக்கல் சமணி, அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன சார்? கவனிங்க, கூட்டல் சமணினா ஒன்றும் இல்லைங்க. ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஏதோ ஒரு நம்பரை கூட்டும்போது திரும்ப அந்த நம்பரே வரணும். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இப்போ எனக்கு இதோட ஒரு நம்பரை கூட்ட போகிறேன், திரும்ப எனக்கு எக்ஸே கிடைக்கணும். அப்போ எந்த நம்பரை கூட்டுனா எனக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா 0. கரெக்ட் தானே? 0 கூட்டினா தான் எக்ஸ் கிடைக்கும். 2ஓட 0 ஆட் பண்ணால் தான் 2 கிடைக்கும். ஸோ அப்படி திரும்ப அதே நம்பரை ஒரு நம்பரோட ஆட் பண்ணும்போது திரும்ப அதே நம்பரை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது 0 மட்டும்தான். அப்போ கூட்டல் சமணின்றது 0. கூட்டல் சமணின்றது 0. ஸோ அதனால தான் கூட்டல் சமணி. நீங்கள் அவ்வளோ தூரம் போவேன்னா கூட்டல் சமணினா 0. சரிங்களா? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இதே பெருக்கல் சமணி. ஓகே, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2ஓட எதை கூட்டுனான்னு பார்த்தோம். இப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் திரும்ப எனக்கு 2 கிடைக்கும்? 2ஓட எதை பெருக்கணும்? 1 பெருக்குனா தான். எந்த நம்பரோடய 1 மல்டிப்ளை பண்ணால் தான் திரும்ப அகைன் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ x × 1 = x, 2 × 1 = 2. ஸோ ரிட்டன் அந்த நம்பரை கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா மல்டிப்ளை பண்ணும்போது 1ன்ற நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணும்போது திரும்ப அதே நம்பரை கொடுக்கும். ஸோ அப்போ பெருக்கல் சமணின்றது 1. ஓகே, கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணின்றது 1. ஸோ இதையுமே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது அங்கே சமணி பார்த்தோம். இப்போ அடுத்தது நேர்மாறு, கூட்டல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறு, அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கவனிங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு -2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதோட கூட்டல் நேர்மாறு என்னன்னா +2. இப்போ 3ன்னு இருக்கு ஒரு நம்பர், இதோட கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் -3. ஓகே, ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதோட கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் -a. ஏன் சார் அப்படின்னா அப்போ தான் எனக்கு ரிசல்ட்டு 0 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, -5ஓட கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் அதோட எதை கூட்டினா 0 கிடைக்குன்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான். புரியுதுங்களா? அப்போ -5ஓட எதை கூட்டினா 0 கிடைக்குன்னா +5. அப்போ -5ஓட கூட்டல் நேர்மாறு +5, +5ஓட கூட்டல் நேர்மாறு -5. அப்போ என்ன அர்த்தம்? கூட்டல் நேர்மாறுன்னு கேட்டாலே பாசிட்டிவில் கேட்டால் அதே நம்பர் நெகட்டிவ், அவ்வளோதான். ஸோ 5னா -5, -5னா +5, ஏனா -a, -aக்கு +a. ஸோ இதுதான் கூட்டல் நேர்மாறுன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ -5ஓட கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் +5, ஏன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்கணும்னு யோசிக்கணும். ஓகே, இப்போ அதே இது பெருக்கல் நேர்மாறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கூட்டல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறை பொறுத்தளவில் எப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும்னு பார்க்கணும். இது 0 கிடைக்கும், எது 0 கிடைக்கும்னு யோசிக்கணும். இங்கே 1, அதாவது ஐடென்டிட்டின்னு ஒன்று பார்த்தவங்களங்க, அதை வச்சு தான். இந்த ஐடென்டிட்டி எப்போ வரும் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம். சரிங்களா? ஒரு நம்பரோட எதை கூட்டினா 0 ஆகுதோ அதான் கூட்டல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறை பொறுத்தளவு ஒரு நம்பர் இருக்குது, அதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும்னு யோசிங்க. இப்போ 2ன்ற நம்பரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும்? 1/2. ஏன்னு நினச்சிக்கோங்க, அடித்து கொடுத்தோம்னா 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், வெறும் 1 தான் கிடைக்கும். இப்போ அதே இது 1/3 இருக்குது, இதோட பெருக்கல் நேர்மாறு என்னவா இருக்கும் அப்படின்னா 3. ஸோ 1/3ஓட பெருக்கல் நேர்மாறு 3. 3யோட பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் 1/3. ஏன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுனா எனக்கு 1 கிடைக்கும் ரிசல்ட். ஓகே, இப்போ நமக்கு இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, a/bயோட பெருக்கல் நேர்மாறு என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன சார்?
ஈக்குவல் டு 1 வரணும். எப்போ சார் 1 வரும்? இதோட பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் B/A அப்படியே தலைகீழாக சொல்லணும். ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் தான் எல்லாமே கேன்சல் ஆகி வெறும் 1 மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ திரும்பவும் சொல்கிறேன், A/Bக்கு பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் B/A. இதே A/Bக்கு நல்லா புரிஞ்சுங்க, இதே இது இங்கே குழப்பம். இப்போ A/Bன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, இதோட கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் -A/B. அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ரைட்லா? இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா அப்படி தலைகீழாக சொல்லணும். A/Bயோட பெருக்கல் நேர்மாறு B/A. ஓகே, ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் கேள்விகள் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது டெசிமல்ஸை பொறுத்தளவு நல்லா கவனிங்க. தசம எண்கள். தசம எண்கள்ன்றது பாயிண்டில் இருக்கக்கூடியது. 2.532 இல்லை 0.56. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 0.33333 ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதுதான், இது எல்லாமே தான் என்னது தசம எண்கள், டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். என்ன பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா முடிவுறு தசம விரிவு, அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா முடிஞ்சிடணும், ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்சிடணும். இப்போ 6.5346425 இப்படி ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே நம்பர்ஸ் வரல. ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? முடிவுறு தசம விரிவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தமிழில். இங்கிலீஷில் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே இது முடியலை சார், முடியாமல் போய்கிட்டே இருக்குது சார். எக்ஸாம்பிள், இப்போ 5.436254 சாரி 5 இப்படி எக்ஸ்ட்ரா புள்ளி வச்சுட்டோம்னா என்ன அர்த்தம்? முடியலை. முடியாமல் போய்கிட்டே இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா முடிவுறா தசம விரிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங். ஓகே, அப்போ நான் டெர்மினேட்டிங்கில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா முடியாமல் போகிறது எப்படி போகலாம் அப்படின்னா இந்த மாதிரி இப்படியும் போகலாம். 0.333 சாப்பிட்டோம், இல்லைன்னா 0.4242 ஸோ இப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று 3 கிடைக்கும், இல்லை 4242 இல்லை 125, அதாவது 125 அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி போச்சுன்னா அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் முடியாமல் தான் போகுது. ஆனால் எப்படி போகுது அப்படின்னா முடிவுறா சுழல் தசம விரிவு. சொல்கிறது புரியுதுங்களா? சுழல்னா திரும்ப திரும்ப ரிட்டர்ன் வர்றது. ஓகே, முடியாமல் போகிறது சொல்லிட்டேன், முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது தான் முடிவுறா தசம விரிவு. அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னா சுழல் தசம விரிவு. முடியாமல் போகிறதுலேயே சுழல் தசம விரிவாக இருக்குது சார். அதை தான் என்ன சொல்கிறேன், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் திரும்ப திரும்ப அதே திரும்ப வருது. நான் டெர்மினேட்டிங்காக போய்கிட்டே இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னொன்று கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்படி மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. 0.33333 போகுது இல்லையா? ஸோ இப்படியும் போகலாம். 0.452452 போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இல்லை 10 நம்பர் திரும்ப இப்போ எக்ஸாம்பிள் 0.4321 ஸோ இப்படி ஒரே விஷயம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் இதை எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா 0.3 பார். 0.3 பார்னா என்ன அர்த்தம்? 3ன்ற நம்பர் திரும்ப அங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ இது என்னன்னா 0.452 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 பாயிண்ட்ல 452 வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை என்ன சொல்லணும்? 0.4321 பார். ஓகே, ஸோ இது மட்டுமா சார்னா இல்லை, இப்படி இருக்கலாம். 0.45 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.4க்கு அப்புறம் 5 ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். 45 வருதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ 4ஐயும் சேர்த்து பார் போட்டிருந்தா தான். இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 45 பார்னு போட்டால் தான் என்ன அர்த்தம்? 45 அப்படி வருதுன்னு அர்த்தம். 0.4க்கு அப்புறம் 5க்கு மட்டும் பார்னா என்ன அர்த்தம்னா 0.4க்கு அப்புறம் 5 மட்டும் திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னது சுழல் தசம விரிவு. திரும்ப ஒரே விஷயம் திரும்ப ரிட்டனாக டெசிமலில் கிடச்சிக்கிட்டே இருக்குது, பாயிண்ட்ல அங்கிட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் முடியாமல் அப்படியே ரிட்டன் அதே தான் ரிட்டன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு சொல்லுவாங்க.
நான் டெர்மினேட்டிங்கில் ரெக்கரிங். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ திரும்ப வருவோம். நம்ம என்ன பார்த்தோம்? விகிதமுறு எண், விகிதமுறா எண்ணுன்னு ஒன்று பார்த்தோம். விகிதமுறு எண், விகிதமுறா எண் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேஷ்னல் விகிதமுறு எண்கள், ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகே, ரைட். அதே மாதிரி இர்ரேஷ்னல் நம்பர், விகிதமுறா எண். நாங்கள் என்ன சொல்லியிருந்தேன், என்ன பார்த்துருந்தோம், யோசிச்சு சொல்லுங்க. பாயிண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? 5.341 அப்படின்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே வரணும் விகிதமுறு எண். ஏன்னா இதை நம்ம பின்ன வடிவத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் விகிதமுறா எண் இர்ரேஷனலை பொறுத்தவரை பாயிண்ட்டுக்கு அப்புறம் முடியலை சார், கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் அது என்னது, விகிதமுறா எண் இர்ரேஷனலில் கொண்டு வரலான்னு சொன்னேன். ஓகே, அப்போ முடியாமல் போகிறது தான் 0.333யும் முடியாமல் போகிறது தான். பட் ஆனால் இந்த மாதிரி சுழல் தசம விரிவு அப்போ நான் சொன்னேன்ல, அதை மட்டும் இங்கே சேர்த்துக்கலாம், அங்கே சேர்க்கக்கூடாது. விகிதமுறா எண்ணெலாம் சேர்த்துடக்கூடாது. ஸோ அதை மட்டும் இங்கே சேர்த்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், முடிகிற ஒரு டெசிமலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது விகிதமுறு எண் தான், ரேஷனல் நம்பர். ஏன்னா அதை பின்னமாக மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த சுழல் தசம் முடியாமல் போனாலும் அது சுழல் தசம விரிவாக இருக்குது சார் அப்படின்னா அதையும் நம்ம எங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னா விகிதமுறு எண்கள்லே கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா அதையும் பின்ன வடிவத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இதையும் பின்ன வடிவம் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் ஃப்ராக்ஷனுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடிஞ்சனால இதை விகிதமுறு எண்களில் கொண்டு வந்துடும். சரிங்களா? அப்போ புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னு, டெசிமலில் ஸ்டாப் ஆயிடணும். இன்கேஸ் உங்களுக்கு டெசிமலில் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது, ஆனால் திரும்ப திரும்ப ரெக்கரிங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங்கில் ரெக்கரிங்காக இருந்தாலும் அதை எங்கே கொண்டு வந்தோம்னா விகிதமுறு எண்களில் கொண்டு வந்துடும். நார்மலாக ஒரு பின்னம், அதாவது டெசிமலில் முடியாமல் போகிறது மட்டும் விகிதமுறா எண்களில் கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 0.45 பார். சரிங்களா? ஸோ இதையுமே நம்ம எங்கே கொண்டு வந்துடலாம்னா இது இப்படி, ஏன்னா சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், 3 பாரை மட்டும் தான் கொண்டு வர முடியுமா, 0.4க்கு அப்புறம் 5 பார்னு இருக்குது, இதை கொண்டு வர முடியுமானா இதையும் கொண்டு வர முடியும். எங்கன்னா ஃப்ராக்ஷனுக்கு விகிதமுறு எண்களில். அப்போ இது ரேஷனல் நம்பர். சிம்பிளாக சொல்லணும்னா நான் டெர்மினேட்டிங்கில் ரெக்கரிங்காக இருந்தால் அது என்னது, ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ வர ஓகே சார், அப்படி கொண்டு வர முடியுமா சார், பாசிபிலிட்டி இருக்கா சார், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பின்னம் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனை பார்த்த உடனே அந்த ஃப்ராக்ஷன் ஒரு இடத்துல முடிஞ்சிருமா இல்லை முடியாமல் போகுமா? சரிங்களா? அதாவது ஃப்ராக்ஷன் வந்து சுழல் ஃப்ராக்ஷனாக இருந்தாலே என்ன சொல்லிட்டேன், இது பின்னமாக இருந்தாலே என்னவா இருக்குன்னா முடியாமல் போகிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஒன்று ஒரு இடத்துல கம்ப்ளீட் ஆகணும், இல்லைன்னா என்ன இருக்கணும், ஃப்ராக்ஷனால என்னங்க சொன்னேன், இது விகிதமுறு எண்ங்க, ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன், எனி ஃப்ராக்ஷன் ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ இது என்னவா இருக்குன்னா ஒன்று முடியணும், இல்லைன்னா முடியாமல் போனாலும் சுழல் தசம விரிவாக வரணும். ஓகே, ஸோ அப்படி எது வருதுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ இது வந்து முடியுமா முடியாதான்னு பார்ப்போம். எப்படி பார்க்குறது அப்படின்னா கீழே இருக்க நம்பரை மட்டும் எடுத்து பார்க்கணும். இதை வந்து 2 பவர்லையோ இல்லை 5 பவர்லையோ எழுத முடிஞ்சிச்சுன்னா, இப்போ 64ன்றது என்ன சார் அர்த்தம், 2 பவர் 2 × 2 × 2 × 2 பவர் 6ஆ, அப்படி தானே, 2 பவர் 6 தானே, 2 பவர் 5னா 32 வரும். அப்போ 13 நம்ம இது எப்படி எழுதலாம்னா 13/2 பவர் 6. அதாவது நீங்க 13 ஓகே 13/2 பவர் 6. இப்படி கீழே இருக்க டினாமினேட்டரை 2 பவர் 6ஆக மாற்ற முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னா முடிஞ்சிரும், முடிவுறு தசம விரிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதவே கொஸ்டினாக கேட்குறாங்க உங்களுக்கு, முடியுமா, எது முடிவுறு தசம விரிவு, ஆப்ஷனை பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? அதாவது இது டெர்மினேட்டிங் டெசிமல்ஸாக எது இருக்கும் அப்படின்னா இது முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணால் 2 பவர். இப்போ இதை பாருங்களேன், -74/5 பவர் 5 கியூப். கரெக்டாக நான் 125ன்றது 5 கியூப். 2 பவரில் வந்தாலும் ஓகே, 5 பவரில் வந்தாலும் ஓகே, இல்லை 2 × 5ன்ற காம்பினேஷனில் வந்தாலும் ஓகே. சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் இதுவும் முடிஞ்சிரும்னு அர்த்தம்.
இதுவும் டெர்மினேட்டிங் தான். சரிங்களா? சொல்றது புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு வருவோம். இப்போ 31ன்றது டிவைடட் 400, 31 டிவைடட் பை 400 எப்படி பிரிக்கலாம்? 400, 2 ஆலனா 200, அகைன் 2 ஆலனா 100, 2 ஆலனா 50, அகைன் 2 ஆலனா 25. ஸோ 5 into 5. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2 power 4 into 5 power 2. அப்போ 2 பவர்லேயே இருக்குது, 5 பவர்லேயே ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளிகேஷனில் வந்தாலும் ஓகே தான். ஸோ இதுவும் என்ன ஆகுனா முடிவுறு தசம விரிவு, டெர்மினேட்டிங். ஓகேவா? புரியுதுங்களா? 2 பவரில் மட்டும் வந்தாலும் சரி, டினாமினேட்டரில் இருக்குது 2 பவரில் மட்டும் எழுத முடியுது. ஸோ அப்போ முடிஞ்சிரும்னு அர்த்தம். ஓகே, 5 பவரில் மட்டும் பிரிக்க முடியுது, முடிஞ்சிரும்னு அர்த்தம். இல்லை சார் 2 பவர் இன்ட்டு 5 பவரில் பிரிக்கிற மாதிரி வருது சார், அப்படின்னா இதுவும் முடிஞ்சிடும். சரிங்களா? அதாவது பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது சம்திங் ஒரு இடத்துல நிப்பாட்டின்னு அர்த்தம். ஆனால் இதை பாருங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னா 43 டிவைடட் பை 375 பிரித்தா என்ன சார் வரும்? 375. 5ஆல் வகுக்கலாம், 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 5 35, 2 25 5. ஓகே, திரும்ப அகைன் 5ஆலனா 25 டைம்ஸா சாரி 4 5 5 மிச்சம் 2 25 5 15 தடவை. சரி, அகைன் 5ஆலனா 3. ஆனால் இங்கே எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? 5 பவரில் 3 இன்ட்டு 3 பவரில் 1. அப்படி தானே அர்த்தம்? 5 பவரில் 3, 3 பவரில் 1. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே 5 பவர் 3 வந்திருக்கு, ஆனால் மல்டிப்ளேயில் 2 பவரில் வந்துருந்தா ஓகே. சரிங்களா? ஆனால் 3 பவரில் இப்படி வேற ஒரு நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா இது முடிவுறா சுழல். மொபைலில் வேணா எடுத்து செக் பண்ணி பாருங்க. முடிவுறா சுழல் தசம விரிவு, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. முடிவுறா சுழல் தசம விரிவு. சொல்றது புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 5 டிவைடில் இருக்கிறது வந்து ஒரு 9 இருக்குது அப்படின்னா இது முடிவுருவனா யோசிச்சு பாருங்க. 5னா 5/9 கீழே இருக்கிறது மட்டும் பார்க்கணும். இதை 2 பவர்லேயே 5 பவர்லேயே யோசிச்சா இல்லை, 3 பவர் தான் வருது. என்ன வருது? 5 டிவைடட் பை 3 ஸ்கொயர். ஸோ அப்போ இது முடிவுறா சுழல் தசமம், முடிவுறா சுழல் தசம விரிவு. ட்ரை பண்ணி பார்ப்போமா? 5 டிவைடட் பை 9, 9ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 0, 0. 50ல் எத்தனை தடவை? 5 தடவை. 5 9 45 டிவைடட் 5. அகெயின் 0, 5 தடவை. பழையபடி 45 டிவைட் 5 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 5/9 நம்பர் எப்படி போகுதுன்னு பார்த்தா 0.555555 அப் டு போகும். அதாவது 0.5 பார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதுதான் முடிவுறா சுழல் தசம விரிவாக இருக்கும். சிம்பிளாக திரும்பவும் சொல்கிறேன், குழப்பிக்கவே வேணாம். ஒரு பின்னமாக இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனி ஃப்ராக்ஷன் ஒரு பின்ன வடிவத்தில் நம்ம பார்த்துட்ட ஒரு நம்பர் அப்படின்னாலே அது ரேஷ்னல். ஓகே, ஒரு பின்னமாக இருக்குனாலே அது ரேஷ்னல். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்னா ஒன்று முடியணும், பாயிண்டில் முடியணும், இல்லை முடியாமல் போகலாம். எப்படி முடியாமல் போகலாம்? சுழலாக போகணும், முடிவுறா சுழல். ஸோ இவ்வளோ சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ இப்படி இருந்தால் அப்படி மாற்ற தெரியணும், திரும்ப ரிட்டர்ன் மாற்ற தெரியணும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு கொஷின் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. தசமங்களின் கால முறைமை, பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னா என்ன சார் கேட்குறாங்க. பீரியட் ஆஃப் டெசிமல்னால் ஒன்றும் இல்லை, இதை டிவைட் பண்ணணும். 25 7ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை தடவை சார்? 3 21 மிச்சம் 4, 0 ஆட் பண்ணிங்கன்னா 7 எத்தனை தடவை வரும்? 7 35 மிச்சம் 5, 0 ஆட் பண்ணால் 7 49 மிச்சம் 1. ஓகே, 0 ஆட் பண்ணால் 1 7 மிச்சம், டிவைட் பண்ணி பாருங்கள் சைடில் 3, 0 ஆட் பண்ணால் 4 28 மிச்சம் 2, 0 ஆட் பண்ணால் 7 14 மிச்சம்
6. ஓகே, அகைன் 0 ஆட் பண்ணுங்க. 8 56, 8 56 அப்படித்தானே? சாரி, 7 49, 8 56. ஸோ 56 போச்சுன்னா மிச்சம் 4, 0. ஸோ அகைன் எங்கே வந்துருச்சு? ஸ்டார்டிங் வந்துருச்சு. பழையபடி 40, பழையபடி 50. ஸோ அப்படி பழையபடி என்ன ஆயினா இதே மாதிரி 5 7 நான் யோசிச்சு பாருங்க. 5 7 செல் இருந்தால் கூட எடுத்து போட்டு பாருங்க. ஸோ ரிட்டர்ன் திரும்ப திரும்ப இதே தான் வரும். ஸோ இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் சொன்னோம்? 3.571 பார். ஸோ இதுதான் திரும்ப திரும்ப வரப்போகுது. பின்னாடி பழையபடி இதே தான் வரும். அதாவது சுழல் தசம விரிவாக வரப்போகுது. முடிவுறா சுழல் தசம விரிவு. அந்த முடிவுறா சுழல் தசம விரிவில் எத்தனை நம்பர்ஸ் திரும்ப திரும்ப வருதோ அதுதான். சரிங்களா? இந்த 571428 இதுதான் திரும்ப திரும்ப வரப்போகுது. ஸோ அதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா அதுதான் பீரியட் ஆஃப் டெசிமல். ஸோ அப்போ இந்த ஃப்ராக்ஷனோட பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன? தசமங்களின் கால முறைமை எத்தனைன்னு கேட்டால் ஆன்சர் எத்தனை சார்? 1 2 3 4 5 6. 6ன்றதான் ஆன்சர். ஓகே, தசமங்களின் கால முறைமை இது கேள்வியாக கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்போ இதுக்கு யோசிச்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு தசமங்களின் கால முறைமை எவ்வளோ? 27/110 டிவைட் பண்ணி பாருங்கள். 227 டிவைடட் பை 110. 0 போட்டுக்கும் 2 தடவை. அப்போ 220 50. 0 போவோம் 4 தடவை. 440 60. 0 போட்டோம்னா 6 தடவை வருமா? சாரி, 5 தடவை. 550 மீதி 50. பழையபடி எங்கே வந்துடும்? 500க்கு வந்துடும். ஸோ 500ஆல் டிவைட் பண்ணால் பழையபடி. ஸோ அப்போ 245. அப்போ 0.245 பார். 245 245 245 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 245 பார்னு அர்த்தம். அப்போ 245 எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர். அப்போ கால முறைமை இந்த ஃப்ராக்ஷனோட கால முறைமை எத்தனைன்னு கேட்டோம்னா ஆன்சர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் கால முறைமை, பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சிடும். பார்ப்போம். இப்போ பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, இது என்னது? பார் போட்டால் திரும்ப திரும்ப வருதுன்னு அர்த்தம். என்ன திரும்ப திரும்ப வருது? 0.3333ன்னு வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ஃப்ராக்ஷன் பின்னமாக மாற்ற முடியும். ஏன்னா இது ஒரு விகிதமுறு எண், ரேஷ்னல் நம்பர். இப்படி இருந்தால் இது ஒரு ரேஷ்னல் நம்பர். இதை பின்னமாக மாற்ற முடியும். எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் இதை பார்த்துருவோம். புக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். எப்படி பார்க்குறது சார் அப்படின்னா மேலே என்ன நம்பர் இருக்குது? 3. அதை அப்படியே வச்சுக்கிறணும். டிவைடரில் எத்தனை நம்பர் பவரில் பார் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் பவரில் தானே பார் இருக்குது. அப்போ 9. அவ்வளோதான். 3/9 சிம்பிள். ஸோ மேலே அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிடும். 3 டிவைடரில் எத்தனை நம்பர் பவர் பார் இருக்குது? இப்போ ஒரே நம்பர் தான். அப்போ 9. அப்போ ஆன்சர் 1/3 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 1 3 3 3 ஆகும்போது 1/3ங்க. அப்போ இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/3. செக் பண்ணி பாருங்கள். 1/3 டிவைட் பண்ணி பார்த்தா 0.333 போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதை எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது? கவனிங்க, அதே மாதிரி தான். ஸோ இது 0 இருக்கனால அப்படியே விட்டுட்டோம். இதை அப்படி எழுதக்கூடாது. இது எப்படி எழுதணும்னா 2 + இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுதி ப்ளஸ் போட்டுக்கிறணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. 124 டிவைடரில் எத்தனை நம்பருக்கு பவரில் பார் இருக்குது? 1 2 3. 3 நம்பருக்கு பவரில் பார் இருந்தால் 3 தடவை 9. 4 நம்பர் பவரில் பார் இருந்தால் 4 தடவை 9 டினாமினேட்டரில். ஸோ மேலே அந்த வேல்யூ அப்படியே போட்டோம். ஓகே. ஸோ அப்போ இது என்னன்னா சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி போட்டிருந்தா ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் இருக்கும். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போகணும். சில நேரம் இப்படியே போட்டிருப்பாங்க கலப்பு பின்னத்தில். ஓகே. இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ இப்படி தான் பிரிக்கணும். புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? எல்லாம் மேக்ஸ் சார் மாதிரியே இருக்கீங்களே. ஈஸியான சம்மெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த மாதிரி தோணுதா? ஓகே, ரைட். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கவனிங்க, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. 0.3 பாருக்கும்
இதுக்கு டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா கவனிங்க, சேம் கேஸ் அதே தான். முன்னாடி 0 இருக்கனால அப்படியே 0 ப்ளஸ்ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ 0 இருக்கனால அந்த மாதிரி போடுறது இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். 45 அப்படி எழுதிடணும், அப்படி தானே? ஓகே. மைனஸ், ஏன் சார் மைனஸ்? ஒரு நம்பர் பார் இல்லாமல் இருக்குது, அதனால் அந்த நம்பரை கழிக்கணும். ஓகே, 45 மைனஸ் பார் இல்லாத நம்பர், அப்போ 4. டிவைடரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது? ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குது, அப்போ 9. ஒரு நம்பருக்கு பார் இல்லாமல் இருக்குது, அப்போ 0. எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9, எத்தனை நம்பர் பார் இல்லாமல் இருக்கோ அத்தனை 0. அடுத்து நம்பர் 9க்கு அப்புறம். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 45ல் 4 போச்சுன்னா 41 டிவைடட் பை 90. அப்போ இதை நம்ம என்னவா மாற்றிட்டோம் அப்படின்னா பின்ன வடிவத்துக்கு மாற்றிட்டோம், ஃப்ராக்ஷனுக்காக சேஞ்ச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ இதை ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? சேம் கேஸ் அப்படியே ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? 0னால விட்டுறலாம். டேரெக்டாக 568 568 பார் இல்லாமல் இருக்கனால மைனஸ் போடணும். எந்த நம்பரை கழிக்கணும்? பார் இல்லாத நம்பரை மட்டும் கழிக்கணும். டிவைடரில் எத்தனை வரணும்? 2 நம்பருக்கு பார் இருக்குது, அப்போ 2 தடவை 9 வரணும். ஒரு நம்பருக்கு பார் இல்லை, அதனால் 0 போடணும். ஸோ அப்போ மேலே ஆன்சர் என்ன வரும்? 568ல் 5 போச்சுன்னா 563 டிவைடட் பை 990. அவ்வளோதான். இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ அதான். சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ சிம்பிளிஃபை பண்ணி போடணும். புரியுதுங்களா? புரியுதா? ஓகே, ஓகே தானே? இப்போ ஒரு கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம்ல. நமக்கு கேள்வி இப்படி தான் இருக்கும், அப்படி சிம்பிளாக ஒரு கேள்வியாக இருக்காது. எப்படி கேட்க போகிறாங்கன்னா இப்படி வேல்யூ கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து என்ன ஆன்சர், இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல் இதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுவோமா? 3 ப்ளஸ் அப்படி தானே? 3 பாயிண்ட்னா 3 ப்ளஸ் 87 டிவைடட் என்ன வரணும்? 99. கரெக்டா? 99 மைனஸ் 2 ப்ளஸ் 59 டிவைடட் 99. ஓகே, கரெக்ட் தானே? 99. 2 நம்பருக்கு பார் இருக்குன்னா 99. ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க எல்லாருமே? இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டிவைடட் பை 99, இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி டிவைடட் பை 99. ஸோ அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை. சரிங்களா? ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்தவரை ப்ராக்கெட்டில் இருக்குன்னா இது ரெண்டுமே சப்ட்ராக்ஷன். அதாவது 3 ப்ளஸ் 87/99 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2 minus 59 divided by 99. ஓகே, 3ல் 2 கழிச்சிட்டிங்கன்னா 1. ஓகே, இது ரெண்டையுமே ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. 99 சேம் டினாமினேட்டர் தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மேலே இருக்கிறது மட்டும் கழிச்சு போட்டால் போதும். 87ல் 59 போச்சுன்னா 28 சார்? 28 தானே? ரைட், 28. அப்போ ப்ளஸில் தானே வரும், பாசிட்டிவ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 28 டிவைடட் பை 99. கரெக்டா? 28/99. அப்போ 28/99. அப்போ ரிவர்ஸ் எப்படி இதை இப்படி எழுத தெரிஞ்சிச்சோ அதை பாருக்கு கொண்டு போக தெரியணும். அப்போ என்ன வருது? 28 தெரிஞ்சிருக்குமே, நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1 ப்ளஸ்னால் 1 பாயிண்ட்டு 28/99 இருக்குது அப்படின்னா 28 பார்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ரைட். ஓகேவா? புரியுதா? சரி, ரைட். ஸோ ரிமைனிங் எல்லாம் நம்ம டெஸ்ட்டு சில கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இதோட புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்பர் சிஸ்டத்தில் பேசிக் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது கொஞ்சம் பேசிக் தான். ஓகே, ஸோ இதுக்கு மேலே தான் அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஏபிஜிபிலாம் வரக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம் நீங்கள் இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க போதும். ஸ்டேட்மெண்ட்லாம் கேள்வியாக இருக்கே சார், அதெல்லாம் அப்புறம் கடைசியாக பார்த்துப்போம். முதலத்துலையுமே குழப்பக்கூடாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்க. ஸோ இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் 9th ஸ்டாண்டர்டில் இந்த மாடல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஸ்கூல் புக் சம்ஸில் இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து திரும்ப இன்னொரு கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.